கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் நம்முடைய ஜெய கோபுரத்தில் உள்ள ஒரு முக்கியமான அறைதான் மேல் வீட்டு அறை. இந்த பிரேயர் ரூமுக்கு பேரே அப்பர் ரூம், மேல் வீட்டு அறை என்று அர்த்தம். நிறைய பேருக்கு ஜெபிப்பதற்கு இடம் இல்லை, என்னால் தனியா போய் ஆண்டவரோட கூட பேசுறதுக்கு இடம் இல்லாதவங்களுக்கு இங்க ஜெப கோபுரத்துல, ஜெய கோபுரத்துல மேல் வீட்டு அறைன்னு ஒரு அறை இருக்கு. ஏன் அந்த பேரை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளில சீஷர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையில் காத்திருந்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையில இறங்கின உடனே அவர்கள் வல்லமையும் வரங்களையும் பெற்று ஆண்டவருக்காக பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த ஜெப அறையில வந்து ஜெபம் பண்றீங்களோ, இந்த மேல் வீட்டு அறையில வந்து ஜெபம் பண்றீங்களோ, உங்களை பரிசுத்த ஆவியானவர் தொடாம விடவே மாட்டார் தேவ பிள்ளையே. அன்னைக்கு அன்னாளுக்கு வீட்டுல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவள் ஜெப ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த போது ஆண்டவர் அவ விண்ணப்பத்தை கேட்டு, அவ வரும்போது துக்கமாய் போனால், போகும்போது ஆனந்தமாய் அவள் மாறி போனதை பார்க்க முடியும். உனக்கு ஒருவேளை நிறைய கவலை இருக்கலாம், நிறைய கண்ணீர் இருக்கலாம், நிறைய அவமானங்கள் உன் வாழ்க்கையில இருக்கலாம், வாழ்வதா சாவதான்னு தெரியாத நிலைமையில நீ போய்கொண்டிருக்கலாம், எனக்கு நிம்மதியே இல்லையேன்னு சொல்லி நீ அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஜெப கோபுரத்திற்கு வந்து நீ ஜெபம் பண்ணிட்டு போகும்போது உன் துக்கங்கள் உனக்கு சந்தோஷமாய் மாறி போகும். அநேகர் ஸ்ட்ரெஸ்ஸை மாத்த ஜிம்முக்கு போறாங்க, அநேகர் நிம்மதி இல்லைன்னு பப்புக்கு போறாங்க, நிறைய பேர் பார்க்குக்கு போறாங்க, நிறைய பேர் எங்கேயாவது டூர் போறாங்க ரிலாக்ஸேஷனுக்காக. ஆனா நான் சொல்ல வரேன், இந்த ஜெப அறையில வந்து, இந்த மேல் வீட்டு அறையில வந்து நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் வரும். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வருகிறதா இருக்கிறது. உங்களுக்காகத்தான் இந்த மேல் வீட்டு அறை எப்பொழுதும் திறந்தே இருக்கும். இங்க வருகிறவர்களை எல்லாம் ஆண்டவர் தொட்டு உங்களுக்கு அற்புதத்தை செய்வாரு. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். தடைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி பெரிய அற்புதத்தை செய்து இந்த ஜெப கோபுரத்திற்கு நிறைய பேர் கடந்து வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.